செய்திகள். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக உள்ள சாய்குமார் அவர்கள் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகத்தின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய சார் பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னையில் 4,35,00,000 ரூபாயில் பேருந்து நிழற்குடைகளை சீரமைக்க மாநகராட்சி டெண்டர் கோரியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி பகுதியில் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 172 புதிய வீடுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் நாசர் ஆகியோர் இன்று திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நடைமுறையில் உள்ள 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துடன் பிரிவு வாரியாக வரி செலுத்துவோர் ஒப்பீடு செய்து பார்ப்பதற்காக ஏற்பாட்டை தனது வலைதளத்தில் வருமான வரித்துறை செய்துள்ளது. சுப முகூர்த்த தினத்தை ஒட்டி இன்று தமிழகத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவின் மூலம் உத்தரப்பிரதேசத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அடங்கிய குழு இன்று கூடுகிறது. சாகச சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதற்காக பூண்டி, கொல்லிமலை, ஜவ்வாது மலை உள்ளிட்ட 7 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS தேர்வு வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 13 ஏரிகளை புனரமைக்கும் பணி எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திமுக கட்சியில் இணைந்த சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நம் நாட்டில் தேர்தலின் போது ஓட்டு போடும் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா வழங்கிய 182 கோடி ரூபாய் நிதியை எலான் மஸ்க் அவர்களின் பரிந்துரையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தியுள்ளார். நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காட்டுத்தீ ஏற்படாமல் தடுக்க 100 கிலோமீட்டருக்கு தீ தடுப்பு கோடு அமைக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட வன அலுவலகர் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவில் 9 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை துறை நடப்பு 2025ஆம் ஆண்டிற்கான கட்டுமானம் மற்றும் இடிபாட்டு கழிவு மேலாண்மைக்கான வரைவு வழிகாட்டுதலை மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. IPL 2025ஆம் ஆண்டிற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரையில் 2,51,284 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று கர்த்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி அவர்கள் 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். நெல் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்த புகார்களை வாட்ஸ்அப் செய்தியாக மேற்கண்ட இந்த எண்களில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே 2வது நாளாக தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற்றது. கோவையில் வருகின்ற 21ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கு 2 நாள் பயிற்சி முகாமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 329 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இதுவரை 23,000 சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழாவரம், கண்ணன்கோட்டை ஆகிய 5 ஏரிகளில் 86.23% நீர் இருப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ், அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசியல் பார்க்காமல் உரிய கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலை நீடிக்கும் என்றும் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கதிரியக்க அதிர்வெண் நீக்கியல் கருவி சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உருவாக்கப்பட்டு வரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் மின் விளக்குகள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. இதில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாட வினாத்தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் பயணிகள் லக்கேஜ்களை பாதுகாக்க டிஜிட்டல் லாக்கர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் எந்தவொரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். பண்ருட்டி அடுத்த மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சங்கினால் ஆன பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக 3,31,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியிலிருந்து திருப்பதிக்கு மீண்டும் பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரபாகரன் அவர்கள் படத்தை பொதுவெளியில் சீமான் அவர்கள் பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை ஜெயின் கோவிலில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வெள்ளகோவில் அதிமுக நகர துணை செயலாளர் வைகை கே. மணி உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 15,678 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய கணக்கு அலுவலர், சட்ட அலுவலர் பதவிக்கு வருகின்ற 19ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி செயலாளர் அறிவித்துள்ளார். உத்தரமேரூர் அரசு பள்ளிகளில் 8 கோடியில் கூடுதலாக 36 வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கு சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இன்னும் 3 மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 27 கிலோ தங்க நகைகள், 1000 ஏக்கர் நிலம் ஆகியவற்றை நீதிபதி மோகன் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.